நம்ம நண்பர்கள் நிறைய பேர் எம்பெடட் சிஸ்டம் பற்றி வீடியோ போடுங்க, அதுக்குள்ளே என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, அதில் வேலை வாங்குறதுக்கு என்னென்ன படிக்கணும், விஎல்எஸ்ஐக்கு போட்ட மாதிரி இதுக்கு ஒரு கம்ப்ளீட் ரோட் மேப் வீடியோ போடுறேன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் இந்த வீடியோவில் அது எல்லாத்தையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், நான் வந்து ப்ரொஃபஷனலாக விஎல்எஸ்சி டொமைனில் சிப் டிசைன் அண்ட் வெரிஃபிகேஷனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ எனக்கு வந்து எம்பெடட் சிஸ்டமில் பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சில பேர் எம்பெடட் ரோலில் 2-3 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க அந்த வேலைக்கு போகிறதுக்கு என்னென்ன படித்தாங்க, எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தான் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எம்பெடட் சிஸ்டம் அப்படின்னா என்னென்னு கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பார்த்துடலாம். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் தேட்டரோட ஹெட் இருக்குது. அது முன்னாடி பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே, அப்புறம் ஒரு சில பட்டன்ஸ், யூஎஸ்பி போர்ட்டெல்லாம் இருக்குது. இந்த பட்டன் நமக்குன்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும், இந்த பட்டன் நமக்குன்னா பாட்டு சேஞ்ச் ஆகும், அப்படின்னு டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன்ஸ் நடக்கும். இதுக்கான போர்டை பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த டிஸ்பிளே, யூஎஸ்பி போர்ட், அப்புறம் ஹார்ட்வேர்னு பார்த்தோம்னா முன்னாடி அந்த பின்னாடி வந்து கெப்பாசிட்டர் கொடுத்துருக்காங்க, ஆசிலேட்டர் கொடுத்துருக்காங்க, சின்ன ரெசிஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு கலர் சிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இதுக்கு மூலம் மாதிரி. சரி, இந்த போர்டை வச்சு இங்கே எம்பெடட் எப்படி ரோலாக இருக்குன்னு சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே ஒன்றுக்கு ஒன்றா கனெக்ட் பண்ணி கடைசியில் அந்த சிப்பில் போயிட்டு இன்டெகிரேட் பண்ணுறாங்க. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா, நம்ம ஒரு சர்க்யூட்டை டிசைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம். யாரா அது இந்த அளவுக்கு டிசைன் பண்ணியிருக்கா, அதுலேயும் அந்த கெப்பாசிட்டர் ரேஞ்சு பார்க்கணும், ரெசிஸ்டர் அளவு பார்க்கணும், இதெல்லாம் கால்குலேஷன் போட்டு யார் பண்ணியிருப்பான்னு கேட்டிங்கன்னா, ஸோ எம்பெடட் சிஸ்டமில் ஃபஸ்ட்டு இதை பண்ணுறது ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸ் தான். ஸோ அவங்க தான் வந்து இந்த மாதிரி ஹார்ட்வேரை டிசைன் பண்ணி இந்த போர்டில் இருக்கிற பட்டன், டிஸ்பிளே, லொட்டுன்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சிப்பில் தான் போயிட்டு கனெக்ட் ஆகுது. அந்த சிப்பு பார்த்தீங்கன்னா கிழக்க மேற்க வடக்க தெற்கன்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் பின்ஸை வச்சுருக்கு. நிறைய பின்ஸ் இருக்குது. இதில் வந்து இன்புட் பின்ஸ் இருக்கும், அவுட்புட் பின்ஸ் இருக்கும், ப்ரோக்ராம் பின்ஸ் இருக்கும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான பின்ஸ் உள்ளே இருக்குது. அதோட சிமேட்டிக் டயக்ராம் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சிப்பை பற்றின தெளிவான டீட்டெயில் உங்களுக்கு கிடைக்கும். சரி, ஓவராலாக இதெல்லாம் வச்சு அந்த ஹார்ட்வேர் இன்ஜினியர் வந்து இப்படி ஒரு சர்க்யூட்டை டிசைன் பண்ணி இதோட சிமேட்டிக் டயக்ராம் ப்ளஸ் இந்த ஹார்ட்வேர் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இதை வந்து எம்பெடட் சாஃப்ட்வேர் இன்ஜின் அல்லது ஃபிர்ம்வேர் இன்ஜினியர்னு சொல்லுவாங்க, அவர்கிட்ட கொடுத்து எனக்கு இந்த மாதிரி கோடு எழுது, இந்த பட்டன் அமுக்குனா இந்த ஃபங்க்ஷன் நடக்கணும், இது அமுக்குனா அந்த ஃபங்க்ஷன் நடக்கணும், ரிமோட் மூலமாக கண்ட்ரோல் பண்ணும்போது ஐஆர் பிளாஸ்டர் மூலமாக அந்த சிக்னல் எடுத்து இது ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த சர்க்யூட் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத இன்ஸ்ட்ரக்ஷனாக அங்கே சொல்லிடுவார். எம்பெடட் சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு அந்த ஹார்ட்வேர் டயக்ராம் கிடச்சிருச்சு. அவர் என்ன பண்ணுவார்னா அதில் இருக்கிற அந்த ஐசியை பார்ப்பார். ஒவ்வொரு ஐசிக்குமே தனித்தனி நம்பர் கொடுத்துருப்பாங்க, ஒவ்வொரு ஐசிக்குமே தனித்தனி டேட்டா ஷீட் இருக்கும். டேட்டா ஷீட்னு என்னன்னா, இப்போ ஒரு ஐசியில் ஒரு 50 பின்ஸ் இருக்குன்னா எதெல்லாம் இன்புட் பின்ஸு, எதெல்லாம் ரெஜிஸ்டர் பின்ஸு, எதெல்லாம் அவுட்புட் பின்ஸு, இதெல்லாம் ப்ரோக்ராம் பின்ஸுன்னு சொல்லிட்டு அந்த ஐசியை பற்றின எல்லா டீட்டெயில், எவ்வளோ வோல்டேஜ் கொடுக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த டேட்டா ஷீட்டில் இருக்கும். அதை பார்த்து தான் சரி இந்த பின்னை வந்து அந்த பட்டன் மாடியூலில் லிங்க் பண்ணியிருக்கணும், அந்த டிஸ்பிளே மாடியூலில் லிங்க் பண்ணியிருக்கணும், அந்த மெமரி கார்டு ஸ்லாட்லேருந்து வர இன்புட்டை இங்கே தூக்கி கனெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிகரேஷன் கோடிங் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு அனலைஸ் பண்ணுவாங்க. அதை வச்சு தான் அவங்க சி லாங்குவேஜ் அல்லது எம்பெடட் சி பேஸ் பண்ணி கோட் எழுதுவாங்க. அந்த கோடில் பார்த்தீங்கன்னா இந்தந்த மாடியூல் யூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கான லைப்ரரியில் இம்போர்ட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் இன்புட் பின்னு, இதெல்லாம் அவுட்புட் பின்னு, இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு வால்யூம் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னென்ன வேலைகளை பார்க்குறோமோ அது எல்லாமே கோடிங் ஃபார்மெட்டில் இருக்கும். அதை வந்து ரன் பண்ணி கம்பைல் பண்ணி கடைசியில் அந்த சிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பின்னு வந்து ப்ரோக்ராம் பின்ஸ்ன்னு இருக்கும். அந்த பின்னு வழியாக அந்த சிப்புக்கு வந்து இவங்களோட கோடை டம்ப் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த சிப்பு தான் மூளை மாதிரி ஆக்ட் ஆகி அந்த கோடுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஹார்ட்வேரில் இருக்கிற ஒவ்வொரு காம்பனண்ட்டையும் ஆக்சஸ் பண்ணி அதுக்கான ஃபங்க்ஷனை நடக்க வைக்கும். எம்பெடட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோடு எழுதி அதை டம்ப் பண்ணி சும்மா பேசிக் டெஸ்ட்டு மட்டும் பண்ணுவார். இதுக்கப்புறம் அந்த ஹார்ட்வேரை டீப் லெவலில் டெஸ்ட் பண்ணுறது, எல்லா சினாரியிலையும் அது வந்து நடக்குதா, ஏதாச்சும் மிஸ்டேக் வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு டெஸ்ட் இன்ஜினியர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார், அவர் கைக்கு போவோம். டெஸ்ட் இன்ஜினியர்ஸ் நல்லா தரவாக செக் பண்ணிட்டாரு, ஹார்ட்வேர் தரப்புலையோ சாஃப்ட்வேர் தரப்புலையோ எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த ஹோம் தியேட்டர் வந்து கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது அந்த ஹார்ட்வேருக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு ஃபைனலைஸ் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து ஒரு ஹார்ட்வேர் டிவைஸாக மாற்றி அதுக்கப்புறம் தான் நம்ம கைக்கு வந்து ஒரு ஹோம் தியேட்டர் கிடைக்கிது. ஒரு நார்மலான ஹோம் தியேட்டருக்கு இவ்வளோ வேலைகள் உள்ள நடக்குது. இப்போ நான் சொன்னதெல்லாம் ஜஸ்ட் ஒரு பேசிக் மட்டும்தான். பட் ரியல் டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏடிஎம்லேருந்து சேட்டலைட், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற டிவி, வாஷிங் மிஷின், மொபைல்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த எம்பெடட் சிஸ்டம்ஸ் கீழே தான் வரும். இதுக்குள்ளே டீப்பாக போனீங்கன்னா நிறைய ப்ரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க, நிறைய டெஸ்டிங் இருக்குது. அதோட ரோட் மேப் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி தான் இருக்கும். இவ்வளோ செஷன்ஸ் உள்ளே இருக்குது. ஒரு ஃப்ரெஷராக உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம காலேஜ் படிக்கிறோம் பார்த்தீங்களா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுமே அந்த ரோலில் இருக்கிற பெரிய பெரிய கோர் ஜாப்ஸ்க்கான பேஸ்மெண்ட்டை ஸ்டார்டிங்லேருந்தே கொடுப்பாங்க. இப்போ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து இசி டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கோங்க. இசி டிபார்ட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் வந்து நமக்கு
இந்த பேசிக் எலக்ட்ரானிக்ஸ், அப்புறம் வந்து பைத்தான் லாங்குவேஜ், அதுக்கப்புறம் போக போக சி லாங்குவேஜ் பேஸ் பண்ணி ஒரு பேப்பர் இருக்கும். அப்புறம் அனலாக் எலக்ட்ரானிக்ஸ், அதுக்கப்புறம் இந்த எம்பெடட் சிஸ்டம்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் வரும். அப்புறம் ஸோ நீங்கள் எம்பெடடில் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போக போகிறீங்க, உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ ஹார்ட்வேரில் நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த எலக்ட்ரானிக்ஸ் பற்றினா பேசிக் தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொரு காம்பனண்ட்டும் நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். இந்த ரெசிஸ்டர், டயோன்னா என்ன, அது எப்படி வேலை செய்யுது, சிமாஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக இருக்குது, எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ப்ளஸ் அதை வச்சே நீங்கள் சர்க்யூட்டை டிசைன் பண்ணணும். ஸோ சர்க்யூட்டில் இந்த ரேஞ்சு கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க, இந்த ரேஞ்சு ரெசிஸ்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க, எப்படி அந்த ரேஞ்சை கண்டுபிடிச்சாங்க, அதெல்லாம் எப்படி கால்குலேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத இருக்கட்டும். ப்ளஸ் எந்த சிப்பை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் ரொம்பவே முக்கியம். ஸோ நீங்கள் சைடில் ஒன்று நீங்கள் டிசைன் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடச்சிரும். அப்புறம் எம்பெடட் சாஃப்ட்வேர் ரோலில் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சி லாங்குவேஜ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்துக்கணும். ஏன்னா அதை வச்சு தான் நம்ம உள்ளுக்குள்ளே கோடெல்லாம் எழுத போகிறோம். அப்புறம் அந்த டூலோட அண்டர்ஸ்டாண்டிங் அது வந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்ம தெரிஞ்சுப்போம். நீங்கள் ஆர்டினோ ஐடியை வந்து ஃபஸ்ட்டு ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது, 2-3 ஆர்டினோ ப்ராஜெக்ட் இந்த பண்ணும்போது உங்களுக்கு எப்படி அந்த ஐடியை பற்றி ஒரு நாலேஜ் கிடைக்கும். அது போல் தான் ஒவ்வொரு கம்பெனிலும் ஒரு டூல் வச்சுருப்பாங்க. நீங்கள் போய் ஒர்க் பண்ண அது நமக்கு தெரிஞ்சிடும். சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறவங்களும் இந்த மாதிரி ஹார்ட்வேர் பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் ரொம்பவே அட்வான்டேஜ். ஏன்னா நம்ம வந்து ஒரு கோட் எழுதுதோம், அதில் வந்து ஏதோ மிஸ்டேக் இருக்குது, இந்த கெப்பாசிட்டர் வந்து போதுமான அளவில் அது வந்து கரெக்டான வோல்டேஜை பாஸ் பண்ண மாட்டேங்குது, அதனால் நீங்கள் போட்ட சர்க்யூட் ஒர்க் ஆகலை அப்படின்னு டீபக் பண்ணுறதுக்கும் ஹார்ட்வேர் நாலேஜ் கொஞ்சம் தேவைப்பட்டால் நல்லாயிருக்கும். ஸோ இதுக்குள்ளே வந்து நம்ம லினக்ஸ் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ஆர்டிஓஎஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. கோடிங்கில் நம்ம ஓகே ஆகிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ப்ரோட்டோகால்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். எம்பெடடில் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ, யூஆர்ட், அப்புறம் யூஎஸ்பி ப்ரோட்டோகால், கேன் ப்ரோட்டோகால்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக இருக்குது. அது ஒவ்வொன்றுமே நம்ம மேக் பண்ணுற டிவைஸ் வந்து இன்னொரு டிவைஸ் கூட எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், வயர்லெஸ் மெத்தடில் கம்யூனிகேட் பண்ணுறது, அப்புறம் டேட்டாவை எப்படி சென்ட் பண்ணணும், டேட்டாவை எப்படி ரிசீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ப்ரோட்டோகால் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அந்த கோடு எழுதுவோம். ஸோ நம்ம ஒன்றும் பேஸ்லேருந்து மொட்டை கட்டாக க்ரியேட் பண்ண போகிறது கிடையாது, ப்ரோட்டோகால்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் அதை பற்றின ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கும் தேவை. ஸோ இந்த மொத்தத்தையும் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து கோடிங்கும் தெரிஞ்சுக்கணும், வித் மைக்ரோ கண்ட்ரோலர், அதோட இன்டர்ஃபேஸ், இந்த மாதிரி ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் இன்ஜினியர்ஸ் போகிறோம். இப்போ வந்து நிறையா அந்த செலினியம் இந்த மாதிரி நிறைய டூல் யூஸ் பண்ணி நிறையா ஃபங்க்ஷனல் கேஸ் எல்லாம் எழுதி அதை வந்து டீப்பாக டெஸ்ட் கேஸ் எழுதி இது பண்ணுவாங்க, டெஸ்ட் பண்ணுவாங்க. மூணுத்தையும் பற்றின ஓவரால் வியூ இது தான். இதில் வந்து யாருக்கு சம்பளம் அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹார்ட்வேர் இன்ஜினியர், அப்புறம் எம்பெடட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஃபர்ம்வேர், அப்புறம் ஃப்ரேம்வொர்க்லாம் பண்ணுவாங்களே, இந்த மாதிரி இன்ஜினியர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா சம்பளம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டெஸ்டிங் இன்ஜினியர்ஸ்க்கு அவங்கள கம்பேர் பண்ணும்போது சம்பளம் கம்மி தான். ப்ளஸ் நம்ம எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம், எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ், அதை பொறுத்து இந்த கோரில் பார்த்தீங்கன்னா சம்பளம் அதிகமாக தான் இருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி எம்பெடட் ரோட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது கேம்பஸில் போனாங்க, அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சுட்டு வெளியில் தனியாக இன்டர்வியூ அட்டன் பண்ணியும் போனாங்க. ஸோ அதில் நிறைய பேருக்கு கேட்ட கேள்வி என்னென்னா சி பற்றின ஒரு கோடிங் தான் அதிகமாக கேட்டிருக்காங்க. ஏன்னா ஒரு கோடு கொடுத்துருவாங்க, அதோட அவுட்புட் என்ன அப்படின்னு கேட்குறதா இருக்கட்டும், அல்லது ஒரு என்னோடய பேர் கொடுத்துட்டு அதை வந்து அசெண்டிங் ஆர்டரில் பிரிண்ட் பண்ணணும். ஸோ ஏபிசிடி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஆஸ்கி வேல்யூன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதுதான் எம்பெடடில் நிறையா ரோல் ப்ளே பண்ணும். ஸோ அந்த மாதிரி அசெண்டிங் ஆர்டரில் பிரிண்ட் பண்ண சொல்கிறது, அப்புறம் வந்து பாயிண்டர்ஸ், இந்த மாதிரி எல்லாமே சி லாங்குவேஜ் பேஸ் பண்ணி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் பற்றியும் கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து ஒவ்வொரு காம்பனன்ட்ஸ் பற்றி பேசிக்ஸாக என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுது இது பற்றி கேட்டிருக்காங்க. இதோட ரொம்ப முக்கியம், நம்ம ஏதாச்சும் ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அதாவது இந்த ஆர்டினோ, ராஸ்பெரி பை யூஸ் பண்ணி இப்போ வந்து ஒரு டெம்பரேச்சர் சென்சர் எடுத்துக்கோங்க, அது வந்து இந்த டெம்பரேச்சரை தாண்டின உடனே இந்த ஃபேன்ஸ்லாம் ஓட ஆரம்பிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹார்ட்வேர் கனெக்ட் பண்ண தெரியும். ஸோ டெம்பரேச்சர் சென்சார்லேருந்து இந்த பின்னை தூக்கிட்டு போயிட்டு ஆர்டினோவில் எங்கே போய் கனெக்ட் பண்ணணும், ஆர்டினோ அவுட்புட் மோட்டர் இன்புட் எங்கிட்டு போய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஹார்ட்வேர் நாலேஜும் வந்துடும். ப்ளஸ் நீங்கள் அதுக்கு கோடிங் நீங்கள் தான் போட போவீங்க. அப்படிங்கிறப்போ சாஃப்ட்வேர் நாலேஜும், அதாவது இந்த கோடு சி லாங்குவேஜ் பேஸ் பண்ணி எழுதுகிற கோட் நாலேஜும் உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி நிறைய மினி ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எம்பெடட் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது ஒரு நல்ல ஃபீட்பேக் வந்து உங்களுக்கு மேலே வரும். அதனால தான் சொல்கிறது, நீங்கள் வந்து இந்த மாதிரி ரோல்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா படிக்கிறதுக்கு ஒரு 2-3 வாரம் மட்டும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ரியல் டைம் ப்ராஜெக்ட் பண்ண ஆரம்பிங்க. ஒரு ஆர்டினோவோ மைக்ரோ கண்ட்ரோலோ வாங்கி வச்சுக்கிட்டு கோட் பண்ணி பாருங்கள், நிறையா காம்பனன்ட்ஸை கனெக்ட் பண்ணி நீங்களே ஏதாச்சும் ப்ராஜெக்ட் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ கம்பெனிக்குள்ளே எடுக்கிறதுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். இது தவிர்த்துட்டு நம்ம ஏதாச்சும் கோர்ஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எம்பெடட் பற்றி சொல்கிறதுக்கு ஒரு சில வெப்சைட்ஸ் இருக்குது, அவங்க வந்து ஃப்ரீயாக கோர்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ப்ளஸ் சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் ஆட் பண்ணியிருக்குன்னா இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா இங்கே நிறைய வீடியோஸ் இருக்கும், ஒரு 25க்கு மேலே வீடியோஸ் இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பேசிக் எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து ஒரு டெஸ்டிங் லெவல் வரைக்கும் என்னென்ன பண்ணணும், எப்படிலாம் படிக்கணும்னு சொல்லிட்டு நிறையா வீடியோஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சுட்டு அதுக்கான சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மேபி நீங்கள் வந்து ஒரு ரெஸ்யூம் சென்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா
அந்த ரிஸ்யூமில் இந்த மாதிரி நான் ஒரு கோர்ஸ் பண்ணேன் அப்படின்னு ஆட் பண்ணுறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் டேரெக்டாக எம்பெடட் சிஸ்டம் கம்பெனிஸ் எல்லாம் நிறைய இருக்குல்ல சென்னையில். ஸோ அவங்களோட வெப்சைட்டுக்கு போயிட்டு ஹெச்ஆர் மெயில் ஐடிலாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஜாப் இது இருக்கா, இன்டர்ன்ஷிப் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்களே டேரெக்டாக மெயில் பண்ணி காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அல்லது லிங்க்டின்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஓப்பனிங்ஸ் வரும். ஸோ இதை தவிர்த்துட்டு வெளியில் காசு கொடுத்து பண்ணுறதுக்கும் நிறையா கோர்சஸ் இருக்குது. அவங்க வந்து 60,000 50,000 கேட்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய மினி ப்ராஜெக்ட் இருக்கும். நம்ம காசு இல்லாதவங்க நான் சொன்ன வெப்சைட்டில் வந்து நீங்கள் அதிலே போயிட்டு படிச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நிறைய பேர்கிட்ட கேட்டேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ எல்லாருமே காமனாக சொல்கிறது இந்த மாதிரி தான் பேசிக்ஸில் கேட்டாங்க. கோட் எழுத சொன்னாங்க, கோட் எழுதி அதில் ஏதாச்சும் டீபக் பண்ண சொன்னாங்க, இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க போனது எல்லாமே ஸ்டார்ட் அப் கம்பெனி. உள்ளுக்குள்ளே போயிட்டு தான் அவங்க வந்து டூல்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதாகட்டும், இந்த ப்ரோட்டோகால்ஸ் பற்றி படித்ததாகட்டும், ஸோ நிறையா கற்றுக்கிட்டதை வந்து உள்ளுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான். ஸோ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சம்பளம் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிக்கிட்டீங்க, உங்களோட ஸ்கில்ஸை அப்கிரேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு 2-3 வருஷம் கழித்து உங்களுக்கு சேலரி க்ரோத் வந்து பயங்கரமாக இருக்கும். அதாவது 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்காரனே மாதத்துக்கு 1 லட்சம் சம்பாதிக்கிற மாதிரி கூட ஏர்ன் பண்ணுற பொட்டன்ஷியல் இந்த ஃபீல்டு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ ஆரம்பம் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்மளோட ப்ராக்டிக்கல் நாலேஜ் ரொம்ப முக்கியம் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரதுக்கு. ஹார்ட்வேர் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒவ்வொன்றையும் எப்படி வந்து நம்ம டீபக் பண்ணணும், எப்படி டிசைன் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த ஃபீல்டில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எம்பெடட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் லெவல் வீடியோ தான் கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் இந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் லைக் ஹார்ட்வேர், அப்புறம் ஃபிர்ம்வேர் இன்ஜினியர், அப்புறம் எம்பெடட் சாஃப்ட்வேர், இந்த மாதிரி தனித்தனி இதுக்கும் வீடியோ வேணும், அதில் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி எது வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட டேரெக்டாக ஒரு மீட்டிங் வச்ச மாதிரி நான் அதை கவர் பண்ணி நான் வீடியோ ஆட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோ இந்த வீடியோவில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா வந்து ப்ரொஃபஷனலாக எனக்கு எம்பெடட் சிஸ்டமில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. நான் காலேஜ் படிக்கும்போது மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி நான் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதை வச்சும் அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்ட விஷயங்களை வச்சு தான் இந்த வீடியோவில் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கிறேன். நான் ஏதாச்சும் தவிர்த்திருந்தாலோ அல்லது தப்பாக சொல்லியிருந்தாலோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோ பார்க்கலாம்.